துறையூர் அருகே பச்சைமலை மலைவாழ் மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம். 10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றாததை கண்டித்தும் நிறைவேற்ற வலியுறுத்தல். திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பச்சைமலை பகுதிகளில் 30,000த்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். பச்சைமலையில் பகுதியானது சேலம் மாவட்டத்தில் ஒரு ஊராட்சியும் திருச்சி மாவட்டத்தில் 3 ஊராட்சிகளும் அமைந்துள்ளது. அவர்களின் பல்வேறு கோரிக்கைகளை 2 மாவட்ட அதிகாரிகளிடம் மனு வழங்கியும் அதிகாரிகள் நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டாக உள்ளது. ஆத்திநாடு, கோம்பைநாடு ஆகிய ஊராட்சிகளுக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவை வேண்டும். தங்கள் பகுதியில் அரசு மருத்துவமனை வேண்டும் மற்றும் மாணவர்களுக்கு ஆங்கில வழி கல்வி முறை தேசிய மையமாக்கப்பட்ட வங்கி போன்ற வசதி போன்ற பல்வேறு கோரிக்கை வைத்ததாகவும் தெரிகிறது. பல்வேறு கோரிக்கைகளை நீண்ட நாட்களாக நிறைவேற்றாத அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் யாரும் பச்சைமலை பகுதிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டு பச்சைமலைக்கு வர வேண்டாம் என கூறி பிளக்ஸ் போர்டு மற்றும் துண்டு பிரசுரங்கள், வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் எதிர்ப்பை தெரிவித்து உள்ளனர். சட்டமன்ற தேர்தல் புறக்கணிப்பதாக கூறி இன்று 300க்கும் மேற்பட்டோர் பச்சைமலை டாப் செங்காட்டுப்பட்டி பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை அவர்களிடம் சமரச பேச்சில் ஈடுபட்டுள்ளனர். மணி திருச்சி மாவட்ட தலைமை நிருபர். நான் இந்த பச்சைமலை விவசாய சங்க தலைவராக இருக்கிறேன். என்னோட சொந்த ஊர் பெரியப்பக்கலாம். இந்த பச்சைமலை பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பச்சைமலை ஊராட்சியில் மொத்தம் 4 பஞ்சாயத்து இருக்குது. அதில் ஒரு பஞ்சாயத்து திருச்சி சேலம் மாவட்டத்தில் இருக்குது. மீதி 3 பஞ்சாயத்து திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. இந்த 4 பஞ்சாயத்தோட மொத்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 30,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் தான் நாங்கள் இருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 20,000க்கும் மேற்பட்ட ஓட்டு வங்கிகள் இருக்குது. நாங்கள் பச்சைமலை மலைவாழ் மக்கள் சங்க சார்பாக பல வருடங்களாக நாங்கள் என்னென்னா பல்வேறு விதமான கோரிக்கைகளெல்லாம் கவர்மெண்ட் தெரியப்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த அடிப்படை தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரதுக்கான நடவடிக்கை அரசு அதிகாரி தரப்புலையோ இல்லை அரசியல்வாதி யாரும் நடவடிக்கை எடுக்கல. இது சம்மந்தமாக ஒரு 60 நாளைக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வச்சு எங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்தோம். சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியத்தையும் 2 மாவட்ட ஆட்சியத்தையும் மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் இது வரைக்கும் அரசு தரப்பு எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுக்கல. ஸோ அதனால் இந்த ஒட்டுமொத்தமாக 4 பஞ்சாயத்துடைய பொதுமக்கள் சார்பாகவும் நம்ம விவசாய சங்கத்தின் சார்பாகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புறக்கணிக்க தான் முடிவு பண்ணியிருக்கிறோம். செய்தியில் நேர்மை, மக்களுக்கு நம்பிக்கை. உங்கள் தமிழ்நாடு டுடே பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.